கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் மத்தியில உங்களை ஆண்டவர் இந்த நாள்ல விசேஷ விதமாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது லேவியாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அந்த ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியில ஆண்டவர் உங்களை விசேஷ விதமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அவருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறபடினால ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு விசேஷமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் எதற்காக அப்படி தெரிந்தெடுக்கணும்? உங்களை மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ மற்ற ஜனங்களை போல, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை போல நீங்கள் வாழ முடியாது. ஆண்டவருக்காக பிரிக்கெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருக்காக உங்களை விசேஷ விதமா ஆண்டவர் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். அப்போ நீங்க பிரித்து எடுத்தவர்கள் எதற்காக ஆண்டவர் பிரித்து எடுக்கணும், உங்களை வேர் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம், ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில உண்டு. எல்லா ஜனங்களுக்கு இல்லாத கிருபை உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படியா இருக்கணுமா, அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. அவர் வசனம் அப்படித்தான் சொல்ல, அவர் வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட வசதி, வாய்ப்பு, பணம் இருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் உங்க கூட இருப்பாங்க. ஆனா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, கொஞ்சம் உங்க நிலைமை தவறி இருக்கும் பொழுது உங்களை சுற்றி பார்த்தா ஒருத்தர் உங்க கூடவே இருக்கவே மாட்டாங்க. நீங்க யாரை திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, நீங்க என் சொந்த ஒரு பிரச்சனை, உங்க நிலைமை கொஞ்சம் தவறி இருக்கும் பொழுது நீங்க யாருன்னு கேட்டா உங்க கூட பிறந்தவங்க கூட அது உங்களை சொல்லிக்க, சொந்தம் சொல்லிக்க, உறவுன்னு சொல்லிக்க, கூட பிறந்தவங்க சொல்லிக்கிறதுக்கு கூட நீங்க கொஞ்சம் யோசிக்கிற காலம் தான் இந்த நாட்கள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவனா இருக்கும்படிக்கு. கர்த்தர் என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட பாக்கியவான்களாய் தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க வேர் பிரிக்கப்பட்டவர்கள். மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டவர் பிரித்தெடுத்து நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாய், அவருடைய பிள்ளையாய் நீங்கள் வாழும்படியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளையாய் நீங்க வாழும்போது பார்க்கும்பொழுது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொல்லும்படி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்க கூடவே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். எனவே கர்த்தருக்கு அப்படி நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினால அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களுக்குள்ளவே வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள்ளவே உலாவி உங்க கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவத்தை ஜீவிக்க கர்த்தருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து நீங்கள் அப்படியாய் வாழும்போது ஆண்டவர் உங்க கூடவே இருந்து அவர் உங்களுக்குள்ளவே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த சின்ன இருதயத்துக்குள்ள உங்களுடைய அற்பம் உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார், எத்தனையோ தகுதி பெற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் விட்டு உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காருன்னா உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பு காட்டுகிறார், அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார்கள். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிற, கர்த்தர் வாசம் பண்ணிக்கிற ஆலயமா நீங்க இருக்கிறபடியினால இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து அவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவித்தை நீங்கள் ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்க கூடவே இருக்க விரும்புகிறார். அதே போல உபாகமம் 23வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதுல 14வது வசனம், அதுல பார்க்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. பாருங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கிற நீங்கள் உங்க இருதயம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அது எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியை படைத்த மகா பெரிய தேவன் உங்களுக்குள்ளேயே வாசம் பண்ணி உங்க கூடவே உலாவி உங்க கூடவே இருக்கிறபடினால உங்களுடைய பாளையம் சுத்தமா இருக்க கடுவது. அதுபோல பாருங்க, அசுசியான காரியத்தை உங்க குடும்பத்திலேயோ உங்க இருதயத்துக்குள்ளயோ உங்களுடைய வாழ்க்கையில அசுசியான காரியத்தை கண்டு கர்த்தர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடுவது. பாருங்க, அநேக நேரத்துல பாக்குறோம், ஒரு சின்ன தவறு நமக்குள்ள இருந்தா நம்மளுடைய சிந்தனை எங்கேயோ போய் நம்மளுடைய சிந்தனையில பல விதமான யோசனைகள் வந்துடும். ஆனா அப்படியா இடம் கொடுக்காதபடிக்கு இன்னைக்கு கர்த்தருக்கு என்று உங்க வாழ்க்கை அர்ப்பணித்து பரிசுத்தமா நீங்க வாழும்போது உங்க பாளையம் சுத்தமா இருக்கக்கூடிய தேவனுடைய பிரசனம் உங்க குடும்பத்தில் இருக்கும். உன் சத்துருக்கள் ஒருத்தர் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாருங்க, வசனத்துல பாக்குறோம், கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் உன் சத்துருக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கும். பாருங்க, ஒரு பிரச்சனை உங்க மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்க கூடவே வாசமா இருக்கிறார். அவர் உங்க கூடவே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உன் பாளையத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். எனவே ஒருத்தர் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. பிசாசு உங்களை தொடவே முடியாது. எந்த பிரச்சனை எந்த பலவீனம் உங்களை தொடவே முடியாது. ஏனென்றால் தேவாதி தேவன் உங்களோடு கூட வாசமாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சதா காலமும் சதா நேரமும் உங்க கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருக்கு என்று என்றைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிங்கள். நீங்கள் பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினால உலகத்துக்கு ஆன காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். உலக மனுஷன் வேற மாதிரி வாழலாம், ஆனா நீங்க அப்படி இருக்காதுங்க. எப்பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஜனமா நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க கூடவே இருக்குவார். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது, ஒரு போராட்டம் வராது, எந்த பலவீனம் உங்களுக்கு வராது. ஏனென்றால் சதா காலமும் சதா நேரமும் நான் உங்க கூடவே இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என் தேவனுக்கு இடம் கொடுங்கள். எப்பொழுது அவர் சத்தத்தை கேட்கிற ஜனமா இருங்க. பாருங்க, மனுஷ சத்தம் நமக்கு வேண்டாம், உலக காரியம் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால அவர் சத்தத்துக்கு இடம் கொடுங்கள். அவருக்காக வாழுங்க, அவருக்கு என்று உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. உங்க பாளையம் சுத்தமா இருக்கட்டும். பாருங்க, அநேக வீட்டுல நம்ம பார்க்கும் பொழுது வீடெல்லாம் சுத்தமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போட்ட பொருள் எல்லாம் அங்கங்க போட்டுட்டு வீண் கதைகள் வெட்டி கதைகள் பேசி நேரத்தை கலைக்கிற ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறபடினால உங்க பாளையமும் சுத்தமா இருக்கணும். உங்க உள்ளமும் உங்க இருதயமும் சுத்தமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பார். உங்க பாளையம் சுத்தமா இருக்கட்டும். வீட்டுல தேவனுடைய பிரசனம் அவர் உலாவி வரணும்னா உங்க பாளையம் உங்க வீடெல்லாம் சுத்தமா இருக்கட்டும், இருதயம் சுத்தமா இருக்கட்டும். கர்த்தருக்காக நீங்க வாழும்போது ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பார். இன்னைக்கு அது ஆண்டவருடைய பிரசனம் உங்க குடும்பத்துல இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த தீமையும் உங்களை நெருங்க விடாதபடிக்கு கர்த்தர் அவருடைய மகிமையின் செட்டைக்குள்ளாய் வைத்து உங்களை அருமையாய் பாதுகாக்க தேவ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த வசனத்தை கேட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுத்து நடத்துங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். கேட்ட இந்த வசனத்தின்படியாலே உங்க வாழ்க்கையை அர்ப்பணி ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகிமை நிறைந்த என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனே, நீர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறபடினால இந்த நாளில கூடப்பா இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா அவர்களை மூடி மறைத்து கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன். இந்த நாளில கூட கர்த்தாவே அப்பா நீங்க அவர்களோடு கூட இருங்கப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட அவர்கள் வாழ கர்த்தர் சுவாமி இந்த நாளில அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். தேவனுடைய பலத்த கரம் ஓங்கிய புயமம் அவர்களோடு இருக்க முடியாது நான் செபிக்கிறேன். அப்பா இந்த நாளில இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பலவீனம் இருந்தாலும் ஆண்டவரே என்ன போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுதே நிர்மலமாக்க முடியாது கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் இப்பொழுதே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளையில கூட கர்த்தாவே இந்த கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
உடைய மகிமையினால் அவர்களை மூடிக்கொள்ளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட உடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.